நான் இப்போ இந்தியாவில் இருக்கேனா இல்லை தாய்லாந்தில் இருக்கேனான்னு எனக்கே தெரியலங்க. அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கு. நான் ரீசெண்டாக டெல்லி இருக்கும்போது தாங்க இந்த ரெட் லைட் ஏரியா எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சரி, நம்மளும் எவ்வளோ நாள் தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பீஸ்ஃபுல்லாகவே சுத்த நம்ம கொஞ்சம் த்ரில்லிங்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளும் அந்த ரெட் லைட் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சுங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வெளியே நிற்கிறாங்கங்க. ஜவுளி கடையில் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி கூடுத மாதிரி வந்து. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்ட்டுக்கோ உங்களோட பொருட்களுக்கோ உங்களோட பணத்துக்கோ உங்களுக்கோ எந்த வித கேரண்டியும் கிடையாதுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. இந்த வீடியோவை ட்ரிப்புக்காகவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரெட் லைட் ஏரியாஸில் மோஸ்ட்லி ஸ்கேம்ஸ் மட்டும் தாங்க நடக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை ராபரி பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டு விட்ருவாங்க. அதேமாதிரி உங்களை வீடியோ எடுத்து வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குங்க. தென் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அங்கே ஒரு மாதிரி இருக்குங்க. முக்கால்வாசி ஸ்கேம் தாங்க. அதில் போய் என்னைக்கும் நீங்கள் மாட்டிக்கிறாங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நீங்கள் அங்கே ஏமாந்தீங்கன்னா அங்கே நடந்த எதையுமே எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் யாரும் அதை வாங்கிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஆசையை தேடி போகாதீங்க. நீங்கள் ஆசையை தேடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்டது லக்குன்னு இருக்கீங்க, ஏகப்பட்ட ஸ்கேமில் மாட்டிடுவீங்க, ஏகப்பட்ட பிரச்சனையாக மாட்டிடுவீங்க. அதனால தாங்க சொல்லுதேன், எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் ஆசைக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க.